ப்ரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. நார்த் சைடில் 40 அடி ரோடும் ஈஸ்ட் சைடில் 33 அடி ரோடும் விட்டு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னா கிச்சன். 16க்கு 16 அடி சைஸில் கிச்சனை டைனிங் ஸ்பேஸோட நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி நிறைய கபோர்ட் ஒர்க்ஸோட மாடுலர் கிச்சனை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம். 16க்கு 16 அடியில் ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி அட்டாச்சு பாத்ரூமை 10க்கு 10 அடியில் ஒரு ஸ்மால் பெட்ரூம் சைஸில் நல்லா பெருசாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடகிழக்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஈஸ்ட் சைடு எலிவேஷன் டிசைன், இது நார்த் சைடு எலிவேஷன் டிசைன். கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட், ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது கார் பார்க்கிங். சைஸ் 10க்கு 18. வாஸ்துப்படி ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4க்கு 4. அவுட் சைட் பாத்ரூமோட சீலிங் ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி அங்கே ஸ்டோரேஜ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 2க்கு 4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபைடைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. இந்த கார்னரில் இந்த ஃப்ளூட்டட் பேனல்ஸை ஃபிட் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது டிவி யூனிட் இன்னுமே சூப்பராக இருக்கும். படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸை ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் நார்த் ஃபேஸிங்கில் மூவபிள் டைப்பில் ஒரு பெரிய உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் லைட்ஸ் அண்டு ஃபேன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் கிரானைட்டில் பேனலிங் ஒர்க்கோட பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த இடத்துல கிரானைட்டை பதிக்கிறதுனால டஸ்ட்டு தங்குறதும் கம்மியாக இருக்குது. அதே சமயம் க்ளீன் பண்ணவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸ்ட் சைடு வாலுக்கு பூரா ரெட் வித் கோல்டன் கலர் டிசைனில் ராயல் பெயிண்டில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ரூம் கென்றாரோ. இதோட டோட்டல் சைஸ் 16க்கு 16. பொதுவாக எல்லாரும் கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸை 10க்கு 16 அடியில் விடுவாங்க, இல்லைனா 10க்கு 20 அடியில் விடுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுன்னு 16க்கு 16 அடி சைஸில் நல்லா பெருசாக விட்டுருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் கட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. பேஸ் கேபினெட்டில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய டேண்டம் பாக்ஸஸும் கொடுத்துருக்காங்க.
டேபிள் டாப் மேலே நீளமாக பெரிய ஓவர்ஹெட் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். வாலில் கிளாஸ் டோர்ஸோட கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதை க்ராக்கரி யூனிட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 10க்கு 11. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக சைடில் வால் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 4.5க்கு 5.5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு முழுவதும் கிரானைட் லே பண்ணி சைடு ஹேண்ட்ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10க்கு 10. ஒரு ஸ்மால் பெட்ரூம் சைஸ்லேயே இந்த அட்டாச்சு பாத்ரூமை கட்டியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக இந்த பாத்ரூமில் அடிஷ்னலாக பாத் டப்பும் ஃபிட் பண்ணுறாங்க. அடுத்து பேசேஜ் வழியாக தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. பேசேஜோட சைஸ் 5க்கு 16. இது தேர்ட் பெட்ரூம். சைஸ் 10க்கு 16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 10. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 பெட்ரூம்ஸ்க்குமே அட்டாச்சு பாத்ரூமை நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. கார்னர் சைட்டுங்கிறதுனால 2 பக்கமும் வர்ற மாதிரி எல் ஷேப்பில் ஃப்ரண்ட் பால்கனி கட்டியிருக்காங்க. இந்த எண்டில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் டிசைனுக்காகவும் சேஃப்டி பர்பஸ்க்காகவும் ஃப்ரண்ட்டில் 1 அடிக்கு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு மேலே கிளாஸ் ஹேண்ட்ரையில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி அடுத்து குருமம்பாளையம்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 2 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.